அன்பார்ந்த சகோதரிகளே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மலை நேரத்தில் பேசுகின்றேன். இப்போ நம்ம கதிராமத்தில் மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கதிராமத்தில் பார்த்தீங்கன்னா பல கட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கு. எதுக்காக பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி நிறுவனத்தை எதிர்த்து அங்குள்ள மக்கள் பல கட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாக இப்போ அந்த மெய்த்தேன் உள்ள குழாய் ஒரு கசிவு ஏற்பட்டு அந்த கசிவுனால பொதுமக்கள் பாதிக்க அடைஞ்சு போலீஸ் தரப்புல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு தடியடி நடத்தி அந்த மக்களை கைது செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருந்துச்சு. இப்போ இந்த மக்களை நம்ம சந்திக்கும் விதமாக எஸ்டிபி கட்சியின் சார்பாக கேகேஎஸ் மரியாதைக்குரிய கேகேஎஸ் ஜெகலான் பாக்கவி இமாம் அவர்களை அந்த மக்களை பாதிக்கப்பட்ட மக்களையும் அந்த அவங்களுடைய கஷ்டங்களையும் அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளும் விதமாகவும் அந்த மீட்டிங் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்னைக்கு 2ஆம் தேதி இன்னைக்கு வருகை தந்திருக்காங்க. இப்ப எஸ்டிபி கட்சியின் வருகையை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் காவல்துறையினர் அரங்கேற்றினாங்க. எதனால அந்த பிரச்சனை அரங்கேற்றாங்க, எதனால எஸ்டிபி இங்க வரக்கூடாது, எதனால தடுக்க வேண்டும்ங்கிறத நான் ஒரு முழுமையா பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதுனாலதான் உங்கள்கிட்ட ஒரு வீடியோ மூலியமா நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து இமாம் வராங்க இந்த மக்களை சந்திக்கிறதுக்காக. திருச்சியில இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா சுங்கச்சாவடியில இமாம் தடுக்கப்படுறாங்க. நீங்க அங்க போகக்கூடாது, இந்த கேட்டில் நீங்க தாண்ட வேணாம், இன்னைக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சுங்கச்சாவடியில பேசப்பட்டு அவங்க அங்கேயே நிப்பாட்டுறாங்க. அங்க நிப்பாட்ட பண்ண இமாமும் அந்த காரை வழிமறிச்சு நிப்பாட்டதுனால அங்கிருந்து வேற கார்ல மாறி கும்பகோணம் தஞ்சாவூர் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. தஞ்சாவூர் வரும்போது பாத்தீங்கன்னா காவல்துறையின் தஞ்சாவூர்ல இருந்து வழிமறிக்கிறாங்க. நீங்க அங்க போகக்கூடாது, உங்களுக்கு அனுமதி இப்போதைக்கு மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தஞ்சாவூர்ல வேற காரை மாற்றி வேற கார்ல இமாம் வராங்க. அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துல போலீசாரால் தடுக்கப்படுறாங்க. இமாம்கள் தடுக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா அதே மூலியமா வேற கார்ல தொடர்ந்து 3 கார்ல மாறி மாறி இமாம்கள் கொண்டிருந்தாங்க. இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா இமாம் நினைச்சு மரியாதைக்குரிய எஸ்டிடியுடைய மாநில தலைவர் ஃபாரூக் அவர்களை கைது பண்ணாங்க. கருப்பூர்ல நிப்பாட்டி எந்த ஒரு முன்னெரிப்பும் இல்லாம உங்களை கைது பண்றோம் அப்படிங்கிற அடிப்படையில ஃபாரூக் அவர்களை கைது பண்றாங்க. இது பார்த்து பார்த்தீங்கன்னா இமாம் அவர்கள் திருபுவனம் அந்த சைடு வழியா வந்தாங்க. வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா முழுக்க இருக்கிற போலீஸ் எல்லாத்தையும் நினைச்சாங்க ஆடுதல பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆடுதல இந்த இமாம் வரக்கூடாது அப்படிங்கிற அடியில ஆடுதல்ல எப்படின்னா தஞ்சை மாவட்டத்துடைய தலைவர் காதர் அவர்கள் அவரோட தலைமையில அங்க எஸ்டிபியோட செயல்வர்கள் எல்லாம் நின்றாங்க. இப்போ அவங்க நிற்கும் போது பாத்தீங்கன்னா இருக்கிற அனைத்து போலீஸையும் ஆடுதல்ல பேரிகேட்டு போட்டு அவங்கள உள்ள விடாம அவங்கள ஆடுதலை தடுத்து நிப்பாட்டி அப்படியே அவங்களை அரெஸ்ட் செய்யுங்க ஒரு பிளானிங்ல முழுமையா ஈடுபட்டாங்க. அப்ப அந்த முழுமையா ஈடுபடுறதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்கள வேற வழியில மாத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில திருடமுதல் வழியா திருடமுதலையும் கல்யாணபுரம் திருமூலிக்கு அழைச்சிட்டு வந்தோம். இமாம் அவர்களை அழைச்சிட்டு வந்த பிறகு பாத்தீங்கன்னா போலீஸ் எல்லாருமே என்னங்க இருந்தாங்கன்னா ஆடுதலை குமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கதிராமத்தில் உள்ள போலீஸையும் அனைத்தையும் வேலை ஆடுதலை குமிக்கப்பட்டுச்சு. ஏன்னா இவங்க உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில இன்ஸ்பெக்டர் தலைமையில தான் போயிருக்காங்க. இப்படி போன பிறகு நம்ம பார்த்தோம் பாத்தீங்கன்னா இமாம் அவர்கள் திருமூலிக்கு வரவழைக்கப்பட்டு திருமூலிலிருந்து எஸ்டிபியோட செயல்வர்கள் அனைத்தையும் திருமூலிக்கு வர வச்சு திருமூலிலிருந்து நம்ம கதிராமூலத்தை நோக்கி நம்ம சென்றோம். கதிராமூலம் நோக்கி சென்ற போது பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் மத்தியில தான் நம்ம போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. எதனால தடுக்கப்படுறாங்க, எஸ்டிபி வரக்கூடிய நோக்கங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம ஒரு தெளிவா விளங்க வேண்டிய அவசியம் அவர் ஏற்பட்டிருக்குது. இப்ப இமாமு இந்த அளவுக்கு தடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறத நம்ம ஒரு கேள்விக்குறியாதான் நம்ம வைக்கிறோம். ஏன்னா திருச்சியில தடுக்கப்பட்டு தஞ்சாவூர்ல தடுக்கப்பட்டு அப்புறம் கும்பகோணத்தை தடுக்கப்பட்டு மீண்டும் வேற வேற கார்ல 3 கார்ல மாறி மாறி இமாம் அவர்கள் அந்த மக்களை சந்திக்க வராங்க. அப்படி வரும்போதும் பாத்தீங்கன்னா கதிராமத்துல இங்க போன் பண்ணி அவங்க கதிராமத்துக்கு போயிட்டு இருக்காங்க, எல்லாம் மீறி போயிட்டாங்க அப்படிங்கப்போது கதிராமத்துல அந்த ஓஎன்சிசி இந்த பைப்பு குழாய் வைத்திருக்க இடத்துல ஒரு 200 மீட்டர் இந்தாண்டிலேயே தடுத்து நிப்பாட்டுறாங்க பேரிகேட்டை போட்டு. அப்போ பாத்தீங்கன்னா இருக்கிற ஆடுதல் உள்ள போலீஸ் எல்லாத்தையும் கதிராமத்தை நோக்கி அனுப்புறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த உள்ளே எந்த ஒரு கட்சி நிர்வாகிகளையும் எஸ்டிபி கட்சியோட இமாம் பார்க்க வந்திருக்காங்க. அந்த மக்கள் ஆறுதல் சொல்ல வரக்கூடிய சூழ்நிலை போலீஸ் உள்ள விடாம இருந்ததுனால அங்குள்ள மக்கள் இமாம் தேடி வந்திருந்தாங்க. ஆறுதல் சொல்லி உங்களை உள்ள விடல அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சு பேசினாங்க. பேசுனது மட்டும் இல்லாம அவங்கள அப்படியே போலீசார்கள் கைது பண்ணி வேன்ல கொண்டு வந்துட்டாங்க. இப்ப வேன்ல கொண்டு பார்த்தோம் இல்லாம ராயல் மண்டபம் ஆடுதலோட ராயல் மண்டபத்துல அவங்கள கைது பண்ணி அங்க அரெஸ்ட் பண்ணாங்க.
இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அனைத்து கட்சிகளும் எல்லாருமே சந்திச்சு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. ஆனா வந்து எஸ்டிபி கட்சியினுடைய வீரத்தையும் எந்த அடிப்படையிலும் அவங்க ஒடுக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க போலீசார்கள். எந்த வகையிலும் வந்து அவங்கள வந்து வழிமறிச்சுன்னு அவங்க உள்ள என்ட்ரி ஆகக்கூடாது, அவங்க சம்பந்தமா எந்த நியூஸும் வெளியே வரக்கூடாது, அதுக்கான என்ன வேலைகள் செய்ய முடியுமோ அனைத்தையும் அவர்கள் செய்தார்கள். ஆனா அவர்கள் செய்ததை வந்து எஸ்டிபி கட்சியின கொஞ்சம் கூட வந்து ஒரு பயபட்சம் இல்லாமல் அவங்கள வந்து எதிர்கொள்ளும் எந்த இடத்துல நம்ம தொலைநோக்கு எந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த வீரியத்தையோட செயல்படுத்த முடியுமோ அந்த இடத்துல வீரியத்தையோட செயல்பட்டு நம்ம என்ன கொள்கையில அங்க உறுதியாக இருந்தோமோ அங்க போய் சென்று அந்த மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திச்சு பேசணும் ஒரு அடிப்படையில் நம்ம முடிவு எடுத்தோமோ அது அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா முடிந்தது. அதை போய் மக்களை சந்திச்சு நம்ம பேசணும். அதுக்கப்புறம் ராயல் மண்டபத்தில் வைக்கும் போது கதிராமத்துல ஜமாத்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இமாமர்களை சந்தித்து அவர்களிடம் பேசி நடத்தினார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேற்கொண்டு வந்து என்ன நடத்தலாம் என்ன பண்ணணுங்கிற முடிவு வந்து அங்கே வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சு, பேசப்பட்டுச்சு. மேலும் அடுத்த முறையும் வந்து இமாம் வரத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கு அந்த ஜமாத்தை சந்திக்கிறதுக்காக, ஓகேங்களா. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம போடுவோம், இப்படின்னா அதோடைய போட்டோஸும் நம்ம போடுவோம். அந்த போட்டோஸை பாருங்க நீங்களும். ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து எஸ்டிபி வந்து காவல்துறை ஒடுக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. வேற எந்த விஷயமும் நம்ம நல்லா கண்ணுக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து எஸ்டிபி கட்சிக்காரங்க என்ன முடிவு செய்தார்களோ அதன்படி கரெக்டா செய்வாங்கிறத ஒரு எடுத்துக்காட்டா தான் நாங்கள் வந்து இந்த வீடியோ பதிவு செய்கிறோம். ஏன்னா இது போல மேற்கொண்டும் நீங்க வந்து எந்த ட்ரையும் பண்ண வேணாம் தான் நாங்கள் நினைக்கிறோம். எஸ்டிபி கட்சியுடைய பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ட்ரையும் நீங்க பண்ண தேவையில்லை. அவங்க என்ன முடிவு செய்தார்களோ என்ன முடிவு செய்தோமோ அதன்படி நாங்கள் கரெக்டாக செஞ்சிருவோங்கிற அடிப்படையில் இந்த வீடியோவும் இந்த நடக்கக்கூடிய இன்னைக்கு நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நாம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும், ஓகேங்களா. எஸ்டிபி கட்சியினுடைய இந்த ஆற்றலையும் இந்த வீரத்தையும் மக்களை பார்த்து எதுவுமே எழுச்சி பெற்றக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல தான் காவல்துறை வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நல்ல நோக்கத்தை வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடா செய்ய முடியுமோ அதை வந்து மேற்கொண்டும் எஸ்டிபி செய்யும் என்பதை இந்த தருணத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.